அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்முடைய சேனலில் நிறைய துவாக்களை நான் போட்டுட்ருப்பேன், நிறைய திக்ருகளை நான் போட்டுட்ருப்பேன். அதாவது தொழுகை முடிஞ்சு இந்த துவாக்களை ஓதுனா உங்கள் இந்த தேவைகள் நிறைவேறும், தொழுகை முடிஞ்சு இந்த திக்ருகள் ஓதுவதால் நமக்கு என்ன சிறப்பு கிடைக்கும், நம்முடைய தேவைகள் எப்படி பூர்த்தியாகும், நம்முடைய கஷ்டங்கள் எப்படி நீங்கும் சொல்லிட்டு நிறைய வீடியோக்களில் நான் போட்டிருப்பேன். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பொதுவாக ஒரு திக்ரு, அதாவது பொதுவாக நாம் திக்ரு செய்கிறதால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது. ஏன்னா நம்ம என்ன நினச்சிருப்போன்னா, தொழுது முடிச்சுட்டு நம்ம திக்ரு செய்கிறோம், துவா கேட்குறோம், இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நாம் செய்கிற திக்ரு காரணமாக ஒரு பெரிய ஒரு விஷயமே நமக்கு தெரியாமல் நடந்துகிட்ருக்கு. அந்த ஒரு சிறப்பான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே திக்ரு செய்வதை விடவே மாட்டீங்க. உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக திக்ரு செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக நீங்கள் செய்வீங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் இது. திக்ரு செய்கிறதுனா என்ன? அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அல்லாஹ்வை நினைவு கூறும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்து வைத்திருப்பதாக அல் குர்ஆனில் கூறுகின்றான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னா, அல்லாஹ்விடம் சில மலக்குமார்கள் இருப்பாங்களாம். அவங்களுடைய வேலையே யாரெல்லாம் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறாங்களோ அவங்கள தேடிய வண்ணம் தெருக்களில் சுற்றி வருவாங்களாம். திக்ரு செய்பவர்களை அந்த மலக்குமார்கள் பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய ரெக்கைகளால் முதல் வானம் வரை அப்படியே சூழ்ந்துப்பாங்களாம் யாரெல்லாம் திக்ரு செய்கிறாங்களோ அவங்கள. பிறகு அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் திரும்ப செல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடம் என்ன கேட்பானா, என்னுடைய அடியார்கள் என்ன செய்கிறாங்க, எந்த நிலையில் அவங்கள நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பானா. அதற்கு மலக்குமார்கள் சொல்வாங்களாம், உன்னை தூய்மையானவன் என்று சொல்கின்றனர், உன்னை பெருமைப்படுத்தி கொண்டும் உன்னை புகழ்ந்து கொண்டும் உன்னை போற்றி கொண்டும் இருக்கின்றனர், உன்னை அவர்கள் திக்ரு செய்து கொண்டு இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமார்களிடம் கேட்பானா, என்ன அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்களா, என்னை இப்படி அவங்க புகழ்கிறாங்களே, என்னை தூய்மையானவன் சொல்கிறாங்க, மிகப்பெரியவன் சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு என்னை புகழ்கிறாங்களே, இதுக்கு முன்னாடி என்னை அவங்க பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்பானா. அதற்கு மலக்குமார்கள் உன்னை கண்டிப்பாக பார்த்தே இருக்க மாட்டாங்க, அப்போது என்னை பார்த்துருந்தா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கும்போது மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், உன்னை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக உன்னை வழிபடுவார்கள், இன்னும் கூடுதலாக உன்னை போற்றி புகழ்ந்து துதிப்பார்கள் அப்படின்னு பதில் சொல்லுவாங்களாம். அப்புறம் அல்லாஹ் மலக்குமார்களிடம் கேட்பானா, என்கிட்ட அவங்க என்ன தான் கேட்குறாங்க அப்படின்னு. அல்லாஹுக்கு எல்லாமே தெரியும், நம்ம அவங்கள திக்ரு செய்கிறது தெரியும், அல்லாஹ்வை நம்ம திக்ரு செய்கிறது தெரியும், நாம் என்ன தேவை வேண்டி அவன்கிட்ட கேட்குறோமோ அது எல்லாமே அவனுக்கு தெரியும். இருந்தாலும் தெரியாத மாதிரி அந்த மலக்குமார்கிட்ட அல்லாஹ் கேட்குறான், அவங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்ட்டு. அப்போது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அவங்க உங்ககிட்ட சொர்க்கத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இதுக்கு முன்னாடி அவங்க அந்த சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா அப்படின்னு. கண்டிப்பாக உன் மீது ஆணையாக அவர்கள் அதை பார்த்ததே இல்லை அப்படின்னு. அப்போது அதை பார்த்திருந்தா அவர்களின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. சொர்க்கத்தை மட்டும் அவங்க பார்த்துருந்தா இன்னும் அதிகமாக அதன் மீது ஆசை கொள்வாங்க, இன்னும் அதிகமாக அதை உங்ககிட்ட கேட்பாங்க அப்படின்னு மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவர்கள் எதிலிருந்து என்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றனர் அப்படின்னு கேட்பானா. அதற்கு மலக்குமார்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கின்றனர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நரகத்தை இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துருக்காங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்க மலக்குமார்கள் இல்லை, இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க பார்த்ததே இல்லை, உன் மீது ஆணையாக அவர்கள் பார்த்ததில்லை அப்படின்னு பதில் சொல்லுவாங்களாம். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அப்படி அவர்கள் அந்த நரகத்தை பார்த்திருந்தால் அவர்களின் நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்பானா. மலக்குமார்கள், அவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து கடுமையாக விருண்டு ஓடுபவர்களாகவும் அதை மிகவும் அஞ்சுபவர்களாகவும் இருப்பார்கள் என்று பதில் சொல்வாங்களாம். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்வானா, ஆகவே அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு உங்களை நான் சாட்சியாளர்களாக ஆக்குகின்றேன் அப்படின்னு சொல்வானா.
அந்த மலக்குமார்களில் ஒரு மலக்கு என்ன சொல்வாங்கன்னா, ஒரு ஆள் வந்தாங்க, அந்த ஆள் ஆனால் உன்னை திக்ரு செய்கிற நோக்கத்தோடு வரல, ஆனால் ஒரு குழுவாக 4-5 பேர் இருந்தாங்க, அவங்க உன்னை திக்ரு செஞ்சுருந்தாங்க. வேற ஒரு வேலையாக அந்த ஆள் வந்தாங்க, இவங்க கூட செய்கிறத பார்த்து அவங்களும் உன்னை திக்ரு செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றாக எல்லாம் சேர்ந்து ஒரு நண்பர்களாக அவங்க இருக்கிறாங்க, அவர்களுடன் வந்த அமர்ந்த ஒருவன் அவர்களால் அந்த நண்பர்களால் பாக்கியம் பெறுவானே தவிர பாக்கியமற்றவனாக ஆக மாட்டான் என்று பதில் சொல்வானாம். இங்கே தொழுகை முடிஞ்சு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நாம் சாதாரணமாக திக்ரு செஞ்சிட்ருப்போம். ஆனால் இவ்வளோ விஷயம் அங்கே நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்காக சில மலக்குமார்களை நியமித்து வச்சுருக்கான். அந்த மலக்குமார்கள் கிட்ட நம்மளை பற்றி விசாரிப்பான், அவங்க என்ன கேட்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் இது நாம் திக்ரு செய்கிறதால. மேலும் நாம் தொழுகையில் அமர்ந்து, அதாவது தொழுகையை முடிஞ்சிட்டு திக்ரு செய்யும்போது இன்னொரு சிறப்பும் நமக்கு கிடைக்குது. அது என்னன்னா, தொழுகையை முடிஞ்சு நம்ம திக்ரு செய்யும்போது மலக்குமார்கள் நமக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 2 கண்டிஷன் இருக்குது. அதாவது தொழுகை முடிஞ்சு நம்ம உதுவோடு இருக்கணும், யார்கிட்டையும் பேசாமல் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனோட அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ரு செய்யும்போது நம்ம எழுந்திருக்கிற வரைக்கும் நமக்காக மலக்குமார்கள் துவா செஞ்சிட்ருப்பாங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் நம்ம சொல்கிறோம், இதனால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கும், எவ்வளோ பெரிய லெவலில் இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். உங்களுடைய பல பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த திக்ருகள் காரணமாக இருக்கலாம். திக்ருனா ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு பெரிய பெரிய திக்ருகள் ஓதணும், மனப்பாடப்படணும் அப்படிலாம் நீங்கள் அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான திக்ருகள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர், இந்த 4 திக்ருகளை மட்டும் நீங்கள் தொழுகை முடிஞ்சு சொன்னாலே போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்சு இந்த திக்ருகளை நீங்கள் வழக்கமாக சொல்லி பாருங்கள். உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் எப்படி தீர்ந்துக்கிட்டே போது மட்டும் பாருங்கள். திக்ருகள் சொல்கிறதால நம்முடைய தேவைகளும் நிறைவேறும், நம்முடைய பாவங்களும் மன்னிக்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய மனசில் இருக்க எல்லா பாரமும் நீங்கிவிடும், நம்முடைய மனதை அவ்வளவு லேசாகிவிடும். ஏன்னா அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. நம்மக்கிட்ட என்னதான் செல்வம் ஆரோக்கியம் எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு மனசில் ஏதாவது ஒரு நெருடலோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மனசு ரொம்ப பாரமாக இருக்கும், படபடன்னு இருக்கும். அது எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் மூலமாக மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் ரொம்ப கவலையாக இருப்பாங்க. இந்த மாதிரி திக்ருகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பாருங்கள். எவ்வளவோ பிரச்சனை சோதனைகள் கஷ்டங்களை நீங்கள் இருந்தாலும் அது எல்லாமே லேசாகிவிடும். அதுலேயும் தொழுகை முடிஞ்சு நம்ம இந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 33 34 முறை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த திக்ரு அது மிக மிக சிறப்பான திக்ரு. அதுக்கு ஈடு என வேறு எதுவுமே இல்லை. இந்த திக்ருகளோட சிறப்பை அறிஞ்சதால் தான் ஷைத்தான் இந்த திக்ரை நம்ம செய்ய விடாமல் தடுத்துடுவோம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, தொழுகையை முடிஞ்சு யார் இந்த திக்ருகளை சொல்கிறாங்களோ இதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த திக்ருகள் செய்கிறவங்களுக்கு நன்மை இருக்குது. இந்த 2 விஷயங்கள் ரொம்ப இலகுவான காரியங்கள், ஆனால் எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. ஏன்னா தொழுகை முடிஞ்சு ஏதாவது ஒரு வேலையை காரணம் காட்டி ஷைத்தான் அதை சொல்ல விடாமல் தடுத்து விடுவான். அதே போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூக்கம் அது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி தூங்க வச்சுடுவான், செய்ய விடாமல் தடுத்து விடுவான். ஷைத்தான் ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கிறான்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சாதாரணமாக ஒரு விஷயமா தெரியலாம், ஏன்னா ஷைத்தான் அப்படி நம்மளுக்கு தெரிய வைக்கிறான், இதுதான் உண்மை. அதனால் இதுக்கு மேலே ஷைத்தானோட சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் இந்த திக்ருகளை அதிகமாக எடுக்கிற மாதிரி பாருங்கள். உங்களை திக்ருகள் செய்ய விடாமல் செய்வதற்கு ஷைத்தான் நிறைய வேலைகளை செய்வான், நிறைய தடை போடுவான், நிறைய வேலை பலுவை உங்களுக்கு காரணம் காமிப்பான். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் அது எல்லாத்தையும் ஓரம் தள்ளி விட்டு இந்த ஒரு சிறப்பை மட்டும் உங்கள் மனசு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கணும். திக்ரு எடுத்தால் நம்மளுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குது, இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது சொல்லிட்டு இந்த விஷயம் மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கிட்டு தினம் எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து திக்ருகள் எடுக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்நாள என்றைக்குமே நீங்கள் விடவே மாட்டீங்க. தொழுகையை முடிஞ்சு இந்த திக்ருகளை எடுக்காமல் விடவே மாட்டீங்க. அவ்வளவு சிறந்த திக்ருகள் உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பான முறையில் மாற்றும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.